இந்த பொண்ணு எப்ப தனியா போனாலுமே அந்த பொண்ணுகிட்ட ஒரு ரவுடி பையன் வந்து என்ன லவ் பண்ணு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணோட அக்கா கோவப்பட்டு அவனை பயங்கரமா திட்டிருவா. ஆனா அவன் அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நாள் இந்த பொண்ணோட அக்கா மூஞ்சிலேயே முட்டையை அடிச்சிருவான். அவங்களுமே அதை ஆசிட் நினைச்சிட்டு பயந்து போயிருவாங்க. இவன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பான். அதனாலேயே நைட்டு உங்க குடும்பம் உட்காந்துக்கிட்டு அவனை கொல்லலான்னு பிளான் போடுவாங்க. அடுத்த நாள் இப்ப இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது யாருன்னு தெரியாத ஒருத்தர் இறந்து கிடப்பான். என்னன்னு போய் பார்க்கும்போது இத்தனை நாள் இவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ரவுடியோட பாடி தான் அது. அதை பார்த்த பிறகு உங்க 4 பேத்துக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா அவனை கொல்றதுக்காக இந்த பொண்ணு ஒரு பக்கமும் உங்க அப்பா ஒரு பக்கமும் உங்க அம்மா ஒரு பக்கமும் இவங்க அக்கா ஒரு பக்கம் அப்படின்னு மாத்தி மாத்தி எல்லாருமே பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த ரவுடி கூட இருக்க ஒவ்வொருத்தருமே மர்மமான முறையில சாக ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இந்த குடும்பத்து மேல ஒரு டவுட் வருது. இவங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு நாளுமே இந்த குடும்பத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. இந்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ற பையன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலா அவன் மிகப்பெரிய ஒரு ட்ரக் டீலரா இருப்பான். இறந்து போன அந்த ரவுடி இவனும் ஒன்னா சேர்ந்துதான் வேலை பார்ப்பாங்க. ஆனா அந்த ரவுடி இவனை ஏமாதனால இவன் தான் அவனை கொண்டு இருப்பான். இப்ப அதை போலீஸ் கண்டுபிடிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைசியா பார்த்தா உண்மையான கொலைகாரன் அவன் கிடையாது, இந்த போலீஸா தான் இருப்பாரு. ஆக்சுவலா இந்த போலீஸோட பையன் ட்ரக்ஸ் போட்ட குழந்தைங்களால இறந்து போயிருப்பான். அதை தடுக்கதான் இவருமே இப்ப பயங்கரமான ஒரு பிளான போட்டு ட்ரக் விக்கிற ஒவ்வொருத்தனை கொண்டு இருப்பாரு.